இந்த 3 வருஷத்துல என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுதான் கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னவெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செஞ்சு செட்டில் ஆயிடணுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கின்ற நேருடைய திட்டம். ஆனா திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் அவருக்கு ஒத்துழைப்பு இல்லை, யாரும் அவரை போறதில்லை. உதாரணமாக நம்ம திருச்சி கிழக்கு தொகுதி இனிகோ இருதயராஜ் நேருவோட சேர்ந்து தொகுதிக்கு ஏதாவது செய்யலாம்னு நினைச்சார், அவர் ஏத்துக்கல. அடுத்து அந்த பகுதியில் மகேஷ் பொய்யாமொழியோடு சேர்ந்து ஏதாவது செய்யலாமான்னு பார்த்தார், ஏத்துக்கல. சென்னையிலேயே குடி போயிட்டார். இப்ப லிவிங் எம்எல்ஏவா இருக்காரு. ஏதாவது கல்யாணம் காட்சின்னா சென்னையில இருந்து வராரு, அட்டன் பண்ணிட்டு போயிடுறாரு. இன்னைக்கு திருச்சி கிழக்கு தொகுதியை பார்க்க நாதி இல்லை. அவரே ரோட்ல உட்கார்ந்து சாலை மறியல் செய்த வரலாறுலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதே போல நம்முடைய ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி அவர் என்ன பேட்டி கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய குவாரியில 23 கோடி ரூபாய் ஃபைன் கட்ட சொல்லி உத்தரவு போட்டாங்கன்னு சொன்ன உடனே வெளிப்படையாக பேட்டி கொடுத்தார். திருச்சி மாவட்டத்தில் நேருவை தவிர வேற யாரும் பணக்காரன் இருக்கக்கூடாதுன்னு நேரு நினைக்கிறாரு. அதனாலதான் எனக்கு 23 கோடி ரூபாய் நேரு சொல்லி எனக்கு ஃபைன் போட்டிருக்காருன்னு பழனியாண்டி பகிரங்கமாக சொன்னார். அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. எங்க ஸ்ரீரங்க மக்கள்லாம் தேடுறாங்க, எங்க எம்எல்ஏ வரவே இல்லைன்னு தேடுறாங்க. இன்னொரு எம்எல்ஏ இருக்கார் லால்குடியில, அவர் 4வது முறை வெற்றி பெற்றிருக்கார். அதனால அவர் அமைச்சராக முடியல. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா ஒரு ரிசைன் லெட்டர் எழுதி அறிவாலயத்தில் கொடுத்ததாக பத்திரிகையில் செய்தி வந்தது. அதற்கு பின்னாடி ஸ்டாலின் கூப்பிட்டு அவரை சமாதானப்படுத்தி அவர் ராஜினாமா கடிதத்தை திரும்ப கொடுத்ததாக வரலாறு. இப்படி திமுக எம்எல்ஏக்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அப்புறம் மக்களை பற்றி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். ஆக திமுகவில் இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் நேருக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கோ அதுக்கு பக்கத்துல தான் எல்லா திட்டமும் வரும். இன்றைக்கு கேர் காலேஜ் வச்சிருக்காரு. ஸ்டாலின் நிகழ்ச்சின்னு சொன்னா அந்த காலேஜுக்குள்ளதான் நடக்கும். எதுக்காக அங்க நடக்குது? அரசு எந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி அந்த கல்லூரியை வளப்படுத்தி அந்த கல்லூரியை விளம்பரப்படுத்தி வியாபாரமாக்குவதற்காக இந்த அரசாங்கத்தை அவர் முழுவதுமாக பயன்படுத்துகிறார். அதே போல பஞ்சாப்பூர்ல பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு எல்லாமே அங்க வருது. என்ன காரணம்? அதுக்கு பக்கத்துல ஒரு 200 ஏக்கர் அவருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆக இப்படி எல்லா திட்டங்களையும் அவர் தனக்கு ஆதரவாக ஆதாயமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் திருச்சி மக்களுடைய இன்றைய கருத்தாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இந்த மாநகராட்சி ஒன்று இருக்கு. முன்னாடியெல்லாம் அம்மா இருக்கிறப்போ நான்லாம் எம்எல்ஏவா இருந்தேன். நம்ம சீனிவாசன் துணை மேயராக இருந்தார். இங்கே நிறைய கவுன்சிலர்லாம் இப்போ இருந்தாங்க. என்ன திட்டங்கள் செய்கிறோன்னு முதலே திட்டம் போட்டு அந்த திட்டங்களை அஜெண்டாவில் ஏற்றி கார்பரேஷன் மீட்டிங்கில் வச்சு ஒப்புதல் வாங்கி டெண்டர் விட்டு அதுக்கப்புறம் வேலை செய்வோம். ஆனால் இன்னைக்கு தலைகீழாக நடக்குது. நேரு ஒரு பக்கம் போனார்னா அங்கே ஏதாவது ஒரு வேலை சொன்னால் உடனே கமிஷனரை கூப்பிட்டு இந்த வேலையை உடனே ஆரம்பிச்சிரு அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாரு. வேலைகள் செய்வதற்கு பின்னாலே கவுன்சிலில் சப்ஜெக்ட் வச்சு பாஸ் செய்கிற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு திமுக கவுன்சிலர்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த கவுன்சில் மீட்டிங்கில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யாரை எதிர்த்து? திமுக மேயரை எதிர்த்து, திமுக நிர்வாகத்தை கண்டித்து திமுக கவுன்சிலர்களே இன்றைக்கு திருச்சியில போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிட ஆட்சி. திராவிட ஆட்சின்னா என்ன? திராவிடன்னு என்னன்னு தெரியாமே இன்றைக்கு திராவிட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். என்ன திருநெல்வேலியில ஒரு மேயர், அவரை எதிர்த்து எல்லா கவுன்சிலர்களும் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் வர்ற அன்னைக்கு எல்லா கவுன்சிலர்களையும் கடத்திடுறாங்க. இதுதான் திராவிட ஆட்சியா? ஆக இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றைக்கு போகும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட பத்திரிகையில் ஒரு செய்தி, நம்முடைய 54வது வார்டில் பெரிய மிளகு பாறையில் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மாநகராட்சியில் ஒரு வேலைக்கு டெண்டர் விட்டு மழை நீர் வடிகால் கட்டுற வேலை. பாதி வேலை நடந்தது, 2 மாசம் ஆச்சு. முழுமையாக செய்ய முடியல. என்ன காரணம்னா நிறைய என்கரேஜ்மெண்ட். அந்த என்கரேஜ்மெண்ட் எடுத்தாவே வேலை செய்ய முடியும்னு கான்ட்ராக்டர் சொல்றாரு. அங்கே ஒரு திமுக பெண் பிரமுகர் என்ன செய்யறாங்கன்னா, அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆக்கிரமிப்பை எடுக்காம அவங்களே சொந்த செலவுல சாக்கடையை வளைச்சு கட்டி இணைப்பு கொடுத்துட்டாங்க. இதை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரும் மாநகராட்சி ஆணையருடைய கவனத்திற்கு கொண்டு போனதுனால இன்னைக்கு அதிகாரிகள் அங்கே சென்று அவற்றை இடித்து என்கரேஜ்மெண்ட் எடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு மோசமான அநியாயமான மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலே நடக்குது, திருச்சியிலே நடக்குது. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும்.